எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பொடி மாஸ். பீன்ஸும் முட்டையும் வச்சு பொடி மாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நான் இன்றைக்கி 150 கிராம்ஸ் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. திருப்பி நம்ம முட்டையிலையும் உப்பு சேர்ப்போம், அதனால் காய்க்கு தேவையான அளவு பாதி உப்பு சேர்த்தா போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுங்க. ரொம்ப வேணாம், கொஞ்சமாக அந்த பீன்ஸ் நனைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அப்பப்போ நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடிப்பிடிச்சிடாமல். நல்லா பீன்ஸ் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் அது ஒரு பக்கம் சைடில் தள்ளி வச்சுட்டு அந்த பேனில் மீதி இருக்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி காயிலே உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து பாதி உப்பாக சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த முட்டையை நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஸ்க்ராம்பிளாக வரும். அந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பீன்ஸையும் சேர்த்துட்டு இந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒன்று சேர கலக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கணும். அப்புறம் ஃபைனலாக மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பரோட்டாலாம் கொத்துவோம் தெரியுமா, அந்த மாதிரி நல்லா கொத்திட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பீன்ஸ் முட்டை பொடி மாஸ் ரெடி. நல்லா சுட சுட சாதத்தில் புளிக்குழம்பு ஊற்றி இந்த பீன்ஸ் முட்டை பொடி மாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.